ஸ்ரீ பேச்சியம்மை ஜோதிடரே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமூர் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு கடகராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடகராசினியர்களே என்ன பார்க்குறீங்க? கடகராசினியர்களே துவண்டு அஷ்டமச்சனியால் வேதனைப்பட்டு அஷ்டமத்தில் ராகு அதுவும் சிரமத்தை கொடுத்து 2025ஆம் ஆண்டு படும் போராட்டத்தில் மூழ்கி கொண்டிருந்த கடகராசி நேயர்களுக்கு பூராமே ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு அதாவது நம்ம வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அஷ்டமச்சனி இருக்கிறார் ஆண்டு தொடக்கத்தில். அதே இது இந்த ஆண்டு உங்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய அற்புதம். அதே இந்த ஆண்டு உங்களுக்கு வைகாசி 12ஆம் தேதி குரு 12ஆம் இடத்துலேருந்து கீழே அப்படியே ஜென்மத்துக்கு வர்றாரு. ஜென்மத்தில் உங்கள் ராசியில் உச்சம் பெறாரு. உச்சம் பெற்று அந்த சனி பவனை பார்க்குறாரு. என்னடா கடந்த 2.5 வருடமாக போட்டு வாட்டி கொண்டு இருந்த சனி பவன் இப்போ மாறிட்டாரு. உங்களுக்கு அற்புதமான அமைப்பு. அதிலே குரு பார்வையோடு இருப்பது இன்னும் வெகு சிறப்பு. உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா டபுள் மடங்கு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும். அதே இது ராகு கேது ஐப்பசி 27ஆம் தேதி உங்களுக்கு திரும்பவும் இந்த ராகு கேது பயிற்சி ஆகிறாரு. 8ஆம் இடத்து ராகு 7ஆம் இடத்துலையும் ராகு ஜென்மத்தில் கேது வர்றாரு. அதே ஐப்பசி 3ஆம் தேதி குரு வக்ர பயிற்சியாகி 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. வெகு சிறப்பான யோகம்ங்க. 2026ஆம் ஆண்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஆண்டாக அமையும். கடகராசி ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு நஷ்டத்தில் ஏற்பட்டவர்களுக்காகவே புதிய தொழிலை ஆரம்பித்து தொழில் வைப்பதற்கு உண்டான யோகத்தை கொடுக்கும். அரசு வேலையில் பார்த்தவர்களுக்கு பல இடையூறுகள் இடைஞ்சல்களை தந்த இதுகள் பூராமே அந்த இடையூறுகள் இடைஞ்சல்கள் பூராமே மாறும் அவங்களுக்கு. அதே வேலை படித்து முடித்த இளைஞர்கள் பூரா வேலை தேடிக்கொண்டே இருந்தார். வீட்டில் போய் எப்போ போனாலும் வீட்டில் போனால் தெண்டச்சோறுன்னு வயிறாக அப்படின்னு சொன்னவங்களுக்கு பூராமே அற்புதமான வேலை அமைப்பு போது அழகாக போய் உட்கார போகிறீங்க. கடகராசி நேயர்கள் பூராமே ஆண் பெண் இருவருக்குமே அந்த அமைப்பு உண்டு. அதேமாதிரி கடகராசி நேயர்கள் வெகு நாட்களாக அஷ்டமச்சனியால் அவதிப்பட்டு திருமணம் தள்ளி போய் கொண்டு வந்தவங்களுக்கு பூராமே திருமணம் அற்புதமாக அமையுங்க. கடகராசி நேயர்கள் அந்த ஆண்டு திருமணம் ஆண் பெண் இருவருக்குமே வயது கடந்தவர்கள் பூராமே திருமணம் நல்லபடியாக முடியுங்க. ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்கள் பூராமே குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் இருந்தவர்களுமே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். பையன் படிப்பை பாதியில் நிப்பாட்டிட்டான், 1 வருஷம் படிப்பை நிப்பாட்டிட்டான் அப்படின்னு சொன்னவங்களாம் மீண்டும் படிக்கக்கூடிய யோகத்தையும் படிக்கும் மாணவர்கள் இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாற்றத்தையும் உண்டாக்கும். ஏற்கனவே ஆரம்ப பள்ளி படித்தார், 1 வருஷமாக பள்ளியிடத்துக்கு போகலை அப்படின்னவர் மீண்டும் காலேஜ் சேர்ந்து டிகிரி வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். இந்த கடகராசி நேயர்கள் பூராமே இந்த இல்லத்தரசிகள் பூராமே கனவுளால் நன்மை ஏற்படும். ஏற்கனவே இந்த அஷ்டமச்சனியால் கல்யாணம் முடிந்து பிரிந்த தம்பதிகள் பூரா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அல்ல பிரிந்து போன நண்பர்கள் சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த கடகராசி நேயர்கள் பூராமே 2026ஆம் ஆண்டு அற்புதமான ஆண்டு. தொடர்ச்சியாக அவங்களுக்கு நல்லா இருக்குது. கடகராசி நேயர்கள் பூராமே தொழில் வேலை முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்குவது, காசு பணம் இடம் பொருளை இன்வெஸ்ட் பண்ணுவது, இல்லை வீடு கட்டுவது, இது போன்ற அற்புதமான அமைப்புகள்லாம் அமையும். கடகராசி நேயர்களுக்கு புறமே 2026ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டால் கடகராசிக்கு சிறப்பாகவே அமையும். அதில் எல்லளவும் சந்தேகமே கிடையாது. குரு உங்களுக்கு ஜென்மத்திலேருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பார். இப்படி பல அற்புதமான யோகம். அடுத்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். தந்தையால் லாபம். 5ஆம் இடத்தை பார்ப்பது பிள்ளைகளால் லாபம் ஏற்படக்கூடியது. நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பொருளாதார வரவை ஏற்படுத்தும். கலைத்துறை சார்ந்தவருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆடையாபாரங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பது, ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பது நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். வெளிநாடு ஏற்றுமதி செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். 9இல் சனி இருப்பவருக்கு நிலம் சம்மந்தப்பட்டது, அதாவது விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே நெருப்புடன் கூடிய உணவு சார்ந்த துறைகள் இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் உண்டாக்கும். இந்த கடகராசி நேயர்கள் புறாமே அதே மாதிரி சுயதொழில் புரியவர்களுக்கு அனைவருக்குமே நற்பலன்கள் ஏற்படும். 2026ஆம் ஆண்டு ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். நல்ல மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு.
ஏற்படுத்தும். கணவன் மனைவி அந்யோன்யங்கள் ஏற்படும். அதே இது 8 அட்டமாதிபதி 9லிருந்து குருவுடைய பார்வை ஏற்படுவது ரியல் எஸ்டேட்டு அல்லது ஷேர் மார்க்கெட்டு பங்குச்சந்தை போன்ற துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம், எதிர்பாராத தன லாபம் ஏற்படும். லாட்ரி துறை இந்த மாதிரி துறைகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல வெகு பரிசு விழுந்து அவங்களுக்கு பொருளாதார நிதிநிலை உயரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு. இந்த ராசி நேயர்கள் இந்த ஆண்டு வணங்க வேண்டிய தெய்வங்கள் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு 2 நெய்தீபம் போட்டு வில்வ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.